திருச்சியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தனியார் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் சேர்ந்து பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வெயிலின் வெப்பத்தால் வாடும் பறவைகள் தண்ணீர் இல்லாமல் தவிக்க வேண்டாம் என்பதற்காக அவர்கள் அகண்ட மண் தட்டுகளில் தண்ணீரை நிரப்பி பல்வேறு இடங்களில் வைத்துள்ளனர். வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றனர். இதன் அறிவியல் விளக்கம் கூறும்போது, பறவைகளின் உடல் வெப்பம் அதிகரிக்கும் போது அவை வெப்பநிலை சமப்படுத்த தண்ணீர் தேவைப்படுகின்றது. தண்ணீரின்றி நீண்ட நேரம் இருந்தால் நிலை தடுமாறி உயிரிழக்கும் வாய்ப்பும் உள்ளது என அவர்கள் கூறுகின்றனர். நகர்ப்புறங்களில் வெயில் காலங்களில் நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி காட்சியளிக்கும். பறவைகள் நீண்ட தூரம் சென்று பயணம் மேற்கொண்டு தண்ணீர் தேடி அலையும் நிலை ஏற்படும். சம்மர்ல நம்ம சிட்டிஸ் ஊருக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்கும். இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிடும். வாய்க்கால் குளங்கள் எல்லாமே வற்றக்கூடிய நிலமையில இருக்கும். ஸோ அதே மாதிரி பறவைகள் பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறையா தொலைவு தூரம் போய் தேடி தண்ணியை எடுக்கக்கூடிய நிலைமை வரும். ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு, அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டு அந்த மாதிரி போடுற இதில் தண்ணீர், ஸோ ஒரு 2.5 இன்ச் ஹைட்டு உள்ள ஒரு தட்டு அந்த மாதிரி பவுலில் நம்ம தண்ணி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கே பறவைகளுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு. இதனை தவிர்க்க திருச்சி தனியார் கல்லூரியில் 20 இடங்களில் பறவைகளுக்காக மண்தட்டில் தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகளிலும் பொதுமக்கள் அவர்களே தாங்களாக பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து வருகின்றனர். பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க கூடாது என்ற ஒரு கருத்து நிலவுவது குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது, கட்டாயப்படுத்தி பறவைகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஆனால் வெயில் காலங்களில் பறவைகள் தங்களது உடல் வெப்பத்தை குறைப்பதற்கு தண்ணீர் வைக்கலாம். நாம் நமது உடலை குளுமையாக வைத்துக் கொள்ள பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். அதேபோல அதிக வெப்பம் ஏற்படும் காலங்களில் பறவைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளும். அதற்கு இது போன்ற செயல்கள் உதவியாக இருக்கும் என பேராசிரியர் கால்டன் புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார். பறவைகளுக்கு தண்ணீர் நம்ம வைக்கலாம், ஆனால் அது தானாக அது தேவை என்றால் அது தானாக அருந்திக் கொள்ளும். அதுங்களுக்கு தெரியும் எப்போ அதுங்களுக்கு தண்ணி தேவை. இதே தண்ணி பாத்தை நீங்கள் குளிர்காலத்தில் வச்சோம்னா ரொம்ப பறவைகள் அருந்தாது. ஏன்னா அதோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தட்டில் தண்ணீர் நிரப்பி வைத்துள்ள இடத்தில் பறவைகள் தண்ணீர் குடிப்பது மட்டுமல்லாமல் உற்சாக குளியல் போடும் காட்சிகளும் அனைவரின் மனதையும் குளிரச் செய்துள்ளது.